SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear, Anaithulum Besta, Presta Innerwears, Leggings and Nighties. வாப்பா கார்த்தி, என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியேப்பா. ரேவதியும் உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. ஏன் தான் இந்த சாமுண்டீஸ்வரி பாடா படுத்துகிறாளோ தெரியல. சாந்தி வில்லியம்ஸ் கண்மணி, நான் உன்னை காஃபி கேட்டேனா? உன்கிட்ட கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உன் வேலை என்னவோ அதை போய் பார்ப்போ. இந்த மீனா எங்கே போனா? சமைக்கிற நேரத்தை விட்டுட்டு அவ பாட்டு ஊர் சுத்த போயிட்டாளா? இவ தான் பூ கட்டுற வியாபாரம் பண்ணுறா. வீட்டில் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு இவ பாட்டுக்கு பூ கட்ட போயிடுவாளா? ஏங்க, இங்கே இருக்கவங்களாம் சாப்பிட வேண்டாம், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களா? செக்ரட்டரியேட்டில் வருஷம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதில் 86 ஆல் இண்டியா லெவலில் அகர்தலால் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டே வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ட்ராமா கிட்டத்தட்ட நடிச்சிருக்கேன். பையன் பிறந்த பிறகு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறியாச்சு. ட்ராமாலாம் இறக்கட்டியாச்சு. டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது நிறைய நடக்கும். அதை நீங்கள் மேட்ச் பண்ணுறது உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும்ல மேம்? மேடம்லாம் ப்ராமிட்டிங்கே வாங்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு சரசரன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. வடிவுகரசி மேடம்லாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது. அப்புறம் ஓரளவு மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க அளவுக்கு என்னால் பண்ண முடியல, ஓரளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போல்லாம் ஏனோ தானோ நம்ம பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. இந்த ஆனாலும் சுத்தமாக பேசணும், இல்லைன்னா அதுக்கும் திட்டு விழும். அவர்கள் அப்படின்னு சொல்லணும். அவர்கள்னா அவ்வளோதான். என்ன தமிழ் பேசுகிற அப்படின்னு அசிங்கமாக எல்லோரும் 10 பேர் இருப்பாங்க, அவங்க இதில் அசிங்கமாக திட்டுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பேசணுன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களாம் என்ன டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, என்ன டைலாக்லாம் டக்குன்னு மனசில் பதியாதா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு அழையே வந்துருச்சு. என்னடா இது இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். சீரியல் வந்த பிறகு தான் நாங்கள் யாருன்றதை கொஞ்சம் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா இப்படியே தான் இருந்துருப்போம். நாங்கள் இன்னும் இந்த அளவுக்கு கூட வந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. வாய்ஸ் ஆஃப் லைஃப் டைம் எக்ஸலன்சி அப்படின்ற ஒரு விருது உங்களுக்கு கொடுக்கறதுலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ நிறைய இடங்களில் உங்களுடைய இன்டர்வியூஸ் தான் பார்த்து நீங்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு என்னுடைய குரலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. சாந்தி வில்லியம்ஸ் மேமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வடிவுக்கரசி அம்மாவாக இருக்கட்டும், அண்ட் இப்போ நீங்கள் பண்ணுற இன்டர்வியூ சீரியலில் குயிலி மேமாக இருக்கட்டும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. எப்படி அது இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்கா, இல்லை நம்ம வாய்ஸ் அப்படியே கொடுத்தா ஓகேன்ற மாதிரி இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய வாய்ஸு ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்தது அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரியே ஆக்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறது. பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன்ஸ் அதெல்லாம். வடிவுகரசி அம்மாவுக்கு மாடுலேஷன்ஸ் எல்லாம் அவங்களாம் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓரளவு நம்ம ப்ரிப்பேர்டாக கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவேன் நான். ஏன்னா அவங்க ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம அவங்கள விட ஒரு படி நம்ம மேலே பண்ணால் தான் அது நல்லா இருக்கும் மாதிரி மேட்ச் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, அது மாதிரி பேசுறது. அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது லைக் இந்த சாந்தி வில்லியம்ஸ் மேமாக இருக்கட்டும், வடிவுக்கரசி மேமாக இருக்கட்டும், அவங்கள மாதிரி நீங்கள் அந்த டைலாக்ஸ்லாம் பேசினீங்கன்னா அப்படியே ரீகலெக்ட் பண்ணலான்னு தோணுது மேம். வடிவுக்கரசி அம்மாவுக்கு இப்போ ரீசெண்டாக ரோஜாவை தான் லாஸ்ட்டாக பேசினது. ஓகே, இது கார்த்திகை தீபம் பேசியிருக்கோம். அதில் கொஞ்சம் சாஃப்ட்டு தான் மேடம், அது சாஃப்ட்டு தான். வாப்பா கார்த்தி, என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியேப்பா. ரேவதியும் உன்னை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. ஏன் தான் இந்த சாமுண்டீஸ்வரி பாடா படுத்துகிறாளோ தெரியல. இது ஒரு வேரியேஷன். இது அவங்களுது ஓகே, நார்மலாக தான் இருக்கும் அந்த கேரக்டர். சாந்தி வில்லியம்ஸ் கண்மணி, நான் உன்னை காஃபி கேட்டேனா? உன்கிட்ட கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உன் வேலை என்னவோ அதை போய் பார்ப்போ. அப்புறம் இவங்களது அப்பத்தா கேரக்டர் ஏன் தேவி, ஏண்டா கண்ணாடற, நான் தான் அம்மச்சி இருக்கேன்ல, அம்மச்சி பார்த்துப்பேன் சரியா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. உன் புருஷனை நான் அப்படிலாம் ஜெயிலுக்கு போக விட்டுற மாட்டேன், நீ கவலைப்படாத, நான் அவனை காப்பாற்றிடுவேன். ஆஹா, சிறகடி காசில் முத்து அம்மா அம்மா. இந்த மீனா எங்கே போனா? சமைக்கிற நேரத்தை விட்டுட்டு அவ பாட்டு ஊர் சுத்த போயிட்டாளா? இவ தான் பூ கட்டுற வியாபாரம் பண்ணுறா. வீட்டில் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு இவ பாட்டுக்கு பூ கட்ட போயிடுவாளா? ஏங்க, இங்கே இருக்கவங்களாம் சாப்பிட வேண்டாம், நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களா? மேம்
பெரிய விஷயம் மேம். அப்படியே கண் முன்னாடி அந்த பிக்சர் வருது, அவங்க பேசுற மாடுலேஷன் வருது. அது அதுக்கடுத்து அப்படியே இது மாதிரி இருக்கு மேம், மிமிக்ரி மாதிரி இருக்கு மேம் எனக்கு அது கேட்கும்போது. இது த்ரூ பிராக்டிஸா இல்ல இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் டெய்லி. இது உங்க குரல் இதெல்லாம் இது எப்படி? ஏங்க நாங்க உங்க எதிரில தானே பேசுறேன். இல்ல மேம், சில பேர் அந்த மிமிக்ரி பண்ற மாதிரி அந்த டோனுக்கு ஏத்த மாதிரி பிடிக்கிறது, அப்படி ஏதாச்சும் வாய்ஸ் சேஞ்ச் பண்றது. அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுட்டு அப்படி அப்படியே பேச வேண்டியது. அவங்க ஃபேஸ் நமக்கு மைண்ட்ல என்ன இருக்குல்ல, அதை வச்சு பேச வேண்டியதுதான். ஓகே. இப்போ நீங்க படங்கள் பண்ணிருக்கீங்க, சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க மேம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்ஸ்க்குலாம் கேட்பாங்க, வாய்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிருக்கீங்களா ஏதாச்சும்? நான் வந்து மேடம்க்கு தான் 2-3 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். வடிவுக்கரசி மேடம்க்கு, சாந்தி வில்லியம்ஸ்க்கு பண்ணியிருக்கேன், ஓகே. அந்த கதா பிரேமிமாக்கு பண்ணியிருக்கேன். முந்தியெல்லாம் பிரேமிமாக்கு பழைய தெலுங்கு வரலட்சுமின்னு சொல்லுவாங்க, அவங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு பேசியிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, காஞ்சனா ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, பழைய காஞ்சனா, அவங்களுக்கே ஒரு சீரியல் ஏதோ பேசினேன் நான். எதுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 25-30 வருஷம் இருக்கும். அவங்க ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த ஒரு வயசானவங்கன்னா அந்த வாய்ஸ்ல நடுக்கம் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வடிவுக்கரசி அம்மா வந்து அந்த வயசு ஏஜ் ஏற ஏற அதுக்கேற்ற மாதிரி நீங்க டோன் பண்ணணும். அது எப்படி நீங்க அவங்க பேசுறத ரியலா அவங்க கேட்கறது அப்படி வச்சு நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, கொஞ்சம் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கணும், பேஸ் பண்ணி பேசணும். அதுதான் டிஃப்ரெண்டாக வேரியேஷன் நம்ம கொடுக்கணுன்றது. என்ன கார்த்தி, ஏன்பா இப்படி பண்ற? நான் தான் சொல்றேன்ல, சாமுண்டீஸ்வரி சொல்ற பேச்சு கேட்க மாட்டான்னு. அவகிட்ட எதுக்கு போய் வம்பு பண்ணிக்கிட்டு, வேண்டாம்ப்பா அப்படின்வாங்க. இதே சாதாரண கொஞ்சம் இதுவாக இருந்தா சொன்னா கேளேன்ப்பா அப்படின்வாங்க, அந்த ரேஞ்சில் வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே. நீங்க இப்போ நிறைய இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி 12 மணி ஆனாலும் சரி, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூடயே இருந்து பார்த்துக்கிட்டு. இவ்வளோலாம் பார்த்துருக்கீங்க? ஆமா ஆமா, இந்த மாதிரி கூடயே எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. கூடவே இருப்பாங்க, வெளியவே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸ்டுடியோவில். இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்பதான் வந்து நம்ம காலையிலேயே ஒரு 1/2 hour 1 hourல முடிச்சுட்டு வந்துடலாமே. இப்போ அந்த ட்ராக் ப்ராப்ளம்லாம் கிடையாது. அப்பதான் அந்த பிரச்சனைகள். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்பதான் வீட்லயே பேசிடுறோமே, அதனால பிரச்சனை இல்லை. சொல்லுங்க மேம், காதல் கதையை பத்தி சொல்லுங்க. ஏன் காதல் கதையெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா, நீங்க வேற. சொல்லுவாங்களே அது ஒரு அன்பு இருக்கும். ஏன்னா இதுதானே மேம் லவ். ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி 12 மணி வரைக்கும் ஒருத்தவங்க கூட இருந்து பார்த்து கூட்டு போயிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள், ஏன்னா அவருடைய வேலையில முடிச்சு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். பரவாயில்ல. இல்ல, அவருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் தான். அவர் வந்து சபா நடத்திட்டு இருந்தாரு, விநாயகா ஃபைனான்ஸ்ன்னு. அதனால அவருக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வேலை தான். அவரும் இதெல்லாம் ரொம்ப இதுவாக இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார். கூடவே வருவார், கூட இருந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்ப்பாரு, எல்லாம் இருப்பார். முன்னாடியும் தெரியும் அவர் வந்து நீங்க இந்த மாதிரி டப்பிங்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படி? இல்ல, முதல்ல வந்து நான் டிராமா ஆர்டிஸ்ட். அப்படிங்களா? நான் ஆர்டிஸ்ட் தான் முதல்ல. ஓகே. அப்புறம் தான் வந்து என் பையன் பிறந்த பிறகு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்டா மாறியாச்சு, டிராமாலாம் இறக்கட்டியாச்சு. மேம் அதனால தான் உங்களுக்கு அது அந்த ஃப்ளோ அவங்க இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வாய்ஸ் வச்சு கொஞ்சம் மாத்தி இருக்கலாமா மேம்? என்ன மேம் இது மாதிரிலாம் நீங்க இது சஸ்பென்ஸா சொல்றீங்க, ஏதாவது வித்தியாசம் புதுசா இருக்கு. இல்ல சார், நான் வந்து 86லயே ஆல் இண்டியா லெவல்ல பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் அகர்தலால. செக்ரட்டரியேட்ல வருஷம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல வந்து 86ல வந்து ஆல் இண்டியா லெவல்ல அகர்தலால பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டே வாங்கியிருக்கேன். அதனால ஆர்டிஸ்ட் தான் நான். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 டிராமா கிட்டத்தட்ட நடிச்சிருக்கேன். புதுசா இருக்கே மேம் இது. அப்ப நீங்க இப்ப நிறைய வாய்ப்புகள் வந்திருக்குமே, நிறைய இயக்குனர்களை சந்திச்சிருக்கீங்க. நான் வேணான்னுடுறேன், நானே அவாய்ட் பண்ணிடுறேன் வேண்டான்னுட்டு. நிறைய இடங்கள் வாய்ப்புகள் வந்தும் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க. நான் அதில் வேண்டான்னு விட்டாச்சு. ஏன்னா பையனை பார்த்துக்கணும், 2வது அவனுடைய இது ஃப்யூச்சரை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால இதுவே போகிறோம். அப்படி இனிமேல் ரொம்ப எல்லாம் பெரிய லெவலில் போக வேணாம், அப்படியே டப்பிங்கோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நிறைய நடக்கும். அதை நீங்க மேட்ச் பண்றது உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கும்ல மேம்? அது நிறைய நடக்கும், இப்போவும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு தானே நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அதெல்லாம் டப்பிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக அவங்க என்ன தப்பாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. அதை கரெக்டாக ஓரளவு மேட்ச் பண்ணிடுவேன். ஆமாம், இன்னி வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சிலது வந்து ஏன்னா அவங்களுக்கு டயலாக்ஸ், சில ஆர்டிஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி அந்த இது ப்ராமிட்டிங் வாங்கி பேசுவாங்க. சில ஆர்டிஸ்ட் வந்து மேடம்லாம் வந்து ப்ராமிட்டிங்கே வாங்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சரசரன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வடிவுக்கரசி மேடம்லாம். அப்போ நம்ம வந்து அவங்க என்ன இது பேசுவாங்கன்றது ஓரளவு அந்த ஃபோர்ஸு அந்த எமோஷன்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது டக்குன்னு பேசிடுவோம்.
இப்போ கண்டினியூவாக அப்படியே பழகிட்டதுனால ஈஸியாக இருக்குது. ஒரு தொடர்ந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது. அப்புறம் ஓரளவு மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க அளவுக்கு என்னால் பண்ண முடியல, ஓரளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்க 17 வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்களா மேம் டப்பிங்க? ஸோ அப்பயும் 17 வயசுல 17 வயசு ஆரம்பிச்சீங்க. அப்பயும் இப்பயும் நிறைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ்ல இருந்து நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஐயோ பயங்கர டெக்னாலஜி. அப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த அது டப்பிங் லூப் ரூம் சிஸ்டம்னு வாங்க. அது ஓகே லூப் சிஸ்டம். ட்ராக் தான் இருக்கும், 2 ட்ராக், ஹீரோ ஹீரோயின், அந்த மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ட்ராக் தான் இருக்கும். அப்போ எல்லாரும் வந்து காம்பினேஷனில் தான் பேசணும். இப்போ ஹீரோ ஹீரோயின்லாம் தனித்தனியாக வந்து பேசிடுவாங்க. மற்ற கேரக்டர்ஸ் வரும்போது அவங்க வரும்பொழுது நாங்களும் போய் அவங்களோட அந்த அந்த ரீல் போடுவாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரீல் செகண்ட் ரீல்னு, அந்த ரீல்ஸ் எப்பப்போ போடுறாங்களோ அந்த டைம் நம்ம போய் உட்காந்து பேசணும். அது வந்து இப்போ 4 பேர் நாங்கள் சேர்ந்து ஒரே மைக்கில் தான் பேசுவோம். ஓகே 4 பேரில் ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் திருப்பி ஒன் மோர் ஃபுல்லாகவே, அது ஒரு பக்கம் டைலாகாக இருந்தாலும் திருப்பி ஃபுல்லாக தான் எடுப்பாங்க. கம்மியாக எடுக்கவே முடியாது. இப்போல்லாம் கட் பண்ணி மூன்றதுக்கு ஒரு கட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து ஓகே அப்படின்னா கூட ஒரு கட் பண்ணி ஷார்ட் அந்த மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் அது கிடையவே கிடையாது. ஒருத்தர் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எல்லாரும் 4 பேர் சேர்ந்து திருப்பி ஒன் மோர் பேசணும். அந்த மாதிரி லூப் சிஸ்டம். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு டெக்னாலஜி வந்து அதான் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க? ரொம்ப நேரமா போயிருக்கா அது மாதிரிலாம்? போயிருக்கு. துரசார் படம் அது எனக்கு தெரியல, ஏபிஎன் தியேட்டரில் நியூஸ் ரீடர் மாதிரி ஒரு சீனு. அது நியூஸ் ரீடர் பேசணும், ஃபுல்லாக அதை பைகாட் பண்ணணும். அவங்க எங்கெங்கே பிரேக் விட்டுருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும். அது ஒரே டேக்கில் எடுத்தாகணும். அப்போது நான் வந்து ஒரு ஒரு அது நியூஸ் ரீடர்ன்றது வந்து நம்ம சாதாரணமாக ஆக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏற்ற இறக்கமாக பேசுவாங்க இல்லையா, மாடுலேஷன்ஸ் மாறும். அதை பார்த்துட்டு அதை அவங்க நடித்த ஆர்டிஸ்ட்டு தான், அவங்க நடித்தவங்க ஆர்டிஸ்ட்டு, பட் அவங்களுடைய மாடுலேஷன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். அவங்க வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க, நாம் நியூஸ் ரீடர் மாதிரி பேசணும். கொஞ்சம் டைம் எடுத்து பேசணுன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களாம் என்ன டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, என்ன டைலாக்லாம் டக்குன்னு மனசில் பதியாதா, அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு அழையே வந்துருச்சு, என்னடா இது இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் அவர் திட்டினோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் பைகாட் பண்ணி ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதும் நான் திட்டினேன்னு கோச்சிக்கிட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படிலாம் இல்லை நீ கோச்சிக்கிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்தது, அவங்க மாடுலேஷன் நம்ம பார்த்து பேசணும் இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் தான் டக்குன்னு நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும், அதான் ஆர்டிஸ்ட்டு, இல்லைன்னா என்ன ஆர்டிஸ்ட்டு நீங்களாம் அப்படின்னாரு. அப்பவும் கோவமாக தான் பேசினார். சரி சார் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணோம். அது மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கியிருக்கோம். திட்டு வாங்கி எல்லாம் வந்து தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம் நாங்கள். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம். அவங்களெலாம் சொல்லிக் கொடுக்கலன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது. இப்போல்லாம் வந்து ஏனோ தானோ நம்ம பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. இந்த ஆனாலும் சுத்தமாக பேசணும், இல்லைன்னா அதுக்கும் திட்டு விழும். அவர்கள் அப்படின்னு சொல்லணும். அவர்கள்னா அவ்வளோதான், என்ன தமிழ் பேசுகிற அப்படின்னு அசிங்கமாக எல்லாரும் 10 பேர் இருப்பாங்க, அவங்க இதுலேயே அசிங்கமாக திட்டுவாங்க. உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்கணும். சீரியல் வந்த பிறகு தான் நாங்கள் யாருன்றதை கொஞ்சம் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா இப்படியே தான் இருந்திருப்போம் நாங்கள். இன்னும் இந்த அளவுக்கு கூட வந்திருப்போமான்னு எனக்கு தெரியல. சீரியல்னு ஒன்று வந்த உடனே கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லாருக்குமே லைஃப் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் சீரியல் பார்க்குற நம்ம எல்லாருமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த கேரக்டருக்கு வேற ஒரு வாய்ஸ் வந்தாலுமே அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னடா இது புதுசாக இருக்கே, வித்தியாசமா இருக்கே அப்படின்ற ஒரு திடீர்னு ஒரு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா தெரியும், ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்து நாங்களே ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல என்ன ஒரு விஷயமா இருக்கும், நடுவில் வந்து நீங்கள் அவைலபிள் இல்லாதனால அது மாத்துறாங்கல்ல அந்த கால், அது வந்து டேரக்டர்ஸ் கால் எடுக்கிறாங்க. அது எப்படி மேம் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த வாய்ஸ் மாத்துறது கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஃப்ளோவே மாறுது அப்படின்ற மாதிரி. சரி, அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது அவங்க வர முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் வேற ஆர்டிஸ்ட் போட்டு தானே ஆகணும். அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்டிஷனாக எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ஏதோ இப்போ நானே இருக்கேன், இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஊருக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு 10 நாள் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு வேற ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லை சில பேர்லாம் நம்ம வந்து அங்கேருந்தே வாய்ஸ் நோட்டில் பண்ணி அது பண்றது இருக்கு. நான் அது மாதிரி பண்ணிருக்கேன். நான் எந்த இடங்கள்ல இருந்து மேம் இல்லை எந்த சீரியல் பார்க்க பண்ணிருக்கீங்க? விகடன்ல தான் ஒரு 10 நாள் பேசிட்டு போயிட்டோம். ஒரே ஒரு சின்ன டயலாக் மட்டும் பேசணும்னாங்க. அங்கே எங்க பேசுறது, மைக் இந்த இயர்ஃபோன் கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன். அங்கே போயிட்டு ஒரு பேட்டா ஷூ கடையில் ஒரு ஓரமாக நின்று பேசினேன். என் மருமக, அத்தை போலீஸ்காரன் எவனா வந்து பிடிச்சிட்டு போயிட போகிறான், ஏதோ திருட வந்தீங்கன்னு நினச்சிட்டு, சுற்றி ஃபுல்லாக கேமராஸ் இருக்கும், அதனால் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னாங்க.
ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க விகடன்ல வாங்கின அந்த விருதுகள் பேசும்போது கூட நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, பையன் வந்து வளர்றதுக்கு ரொம்ப ஆமா. கஷ்டப்பட்டாப்ல. அவன் ஊருக்கு இப்போ வேற ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தான். யாருமே இல்ல. எனக்கு கூட வரதுக்கு யாராவது இருந்தா தானடா நல்லாயிருக்கும் அப்டின்னேன். சரின்னுட்டு அப்புறம் என்னமோ ஃப்ளைட்ட பிடிச்சு அவர் வந்துட்டாரு. வந்துட்டு விகடன் அவார்ட்ஸ் வாங்கி அட்டெண்ட் பண்ணாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேஷனல் அவார்டு கூப்பிட்டு கொடுத்தா கூட நான் உங்களை கூப்பிட மாட்டேன். நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுறேன்ட்டேன் நான். இனிமேல் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்ப்பான்ட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ஒர்க் ப்ரெஷர் அது மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஆஃபீஸ் வேலை இருக்கு, பேரனுக்கு ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து நீங்க பண்ற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து சீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மா பார்ப்பாங்க. இந்த என் மாதிரி மருமக அதெல்லாம் அங்கிருந்தே பார்த்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஆமா. அதை பார்த்துட்டு என்ன புதுசா சீரியல் இது ஏதோ ஒரு இதில் சீரியல்ல பேசியிருக்கீங்க அப்படின்னு அவளே தான் இந்த வாகை சூடவால கேட்டா. அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா ரீல்ஸ்ல நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி உடனே பார்த்து பார்த்துருவாங்க. உடனே சொல்லிடுவா, ஃபோன் பண்ணி கேட்டுருவா. அண்ட் இப்போ உங்களுக்கு லைக் எப்படி மேம் போயிட்டு இருக்கு லைஃப்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்ல சீரியல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு, பசங்க பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருமக பார்த்துக்கிறா, பேரன் நல்லா பார்த்துக்கிறான். என் பேரன் டெய்லி அவன்கிட்ட பேசலைன்னா சண்டை போடுவான். அதெல்லாம் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இவரை பார்த்தா பார்த்த மாதிரி இருக்குன்னுவாங்க. இவர் குரலை கேட்டோன்னே கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு காய்கறிகளை பேசும்போது இவங்களும் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே, நீங்க ஆல்ரெடி ஏதோ பரிச்சயமா இருக்கே குரல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா மக்கள் ஏதாவது கேட்டு? ரொம்ப பேர் கேட்டதில்ல, ஒரு 1-2 பேர் கேட்டிருக்காங்க. பட் நான் அதை கண்டுக்காத வந்துடுவேன் நான். அப்படிங்களா? நானே இதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்றது கிடையாது. ஓகே, டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமா, நான் இருக்கிற இடத்துலயே நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, உங்களோட இன்டர்வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்காங்க. ஆமா இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க டப்பிங் பேசுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் பேசுறேன்றதுனால இப்ப நிறைய பேர் வந்து இந்த சிறகடிக்க ஆசை பாக்குறாங்க. எங்க கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் சீரியலே பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் பேசுறேன்றதுனால அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இப்ப டெய்லி அதை பார்க்காம இருக்க முடியலன்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ஒரு மேடு, அவங்க வந்து காலையில 10 மணிக்கே ஹாட் ஸ்டார்ல பார்த்துட்டு தான் வேலைக்கே வரேன்றாங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. 15 வயசு பையன் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அந்த அளவுக்கு அந்த சீரியல் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. டிஆர்பி நம்பர் 1 இருக்கு, நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு அது நம்பவே முடியல. உண்மையா இருக்குமான்னு தெரியல. எனக்காகலாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு. இல்ல நிஜமாவே. இல்ல இந்த கேரக்டருமே ஃபன்னான கேரக்டர் மேம். ஒரு கட்டத்துல வந்துட்டு ரொம்ப கோவமாவும் இருக்கும், பயப்படுற கேரக்டர். ஒரு சமயம் காமெடியா இருக்கு, ஒரு சமயம் அழுகிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் அது. அண்ட் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நடிகர்கள் இருப்பாங்கல்ல, நீங்க வாய்ஸ் கொடுத்தா வடிவு கிருஷ்ண அம்மாவா இருக்கட்டும், சாந்தி மேமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்க, பிரமாதமா போயிருக்கமா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி விசாரிச்சு. அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஒரு சீரியல் வந்து பிஆர் மீடியால ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து அப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வரும், அது சாட்டர்டே சண்டே அது ஒன்று. அப்போது ஹஸ்பண்ட் செத்து போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அவர் தூக்கில் தொங்கிடுவார். மேடம் எப்படி கதறுவாங்க கத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. திடீர்னு அவங்க ஏதோ வர முடியல. அப்போ மேடமே ஃபோன் பண்ணி கல்யாணிமா நீங்கள் போய் பேசிடுங்க அப்படின்னாங்க. நான் என்ன ஏதுன்னு தெரியாது, சரின்னு போனால் அவங்க கதறி பயங்கரமாக பேசி வச்சுருக்குறாங்க. ஐயோ இது எப்படி நம்ம பேச போகிறோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், உள்ளே ரெக்கார்ட் பண்ணுறப்பன்ட்டு இந்த லைட்டெல்லாம் தயவுசெய்து ஆஃப் பண்ணி எடுப்பான்னு. இல்லைம்மா அப்படின்னா, இல்லை எனக்கு நீ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண, அப்போ தான் அவங்கள மாதிரி என்னால் கதற முடியும் அப்படின்னு. எதிரில் தான் உட்காந்துருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ரூமில் ஆப்போசிட்டில். நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன். அவங்க ஏதோ ஒரு சின்ன இப்படி ரிசம்பிள் இப்படி ரியாக்ஷன் பண்ணால் கூட என்னுடைய இது போயிடும், கான்சன்ட்ரேஷன் மாறிடும் டிவியை பார்த்தா கூட. அதனால நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த டிவிலேயே இருக்கும் இல்லையா. அதனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனை ஃபுல்லாக பேசிட்டு வந்துட்டேன். மறுநாள் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அவங்க மேடம் வந்து பார்த்துருக்காங்க போல இருக்கு. அவங்க வீட்டில் யாரோ கெஸ்டெல்லாம் வந்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போனதுக்கப்புறம் ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. யாரா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேடம் பண்ணேன். கல்யாணிமா அப்படின்னாங்க. ஐயோ சொல்லுங்க மேடம் அப்படின்னு எனக்கு ஒரு வடிவாக இருந்தது. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, சரியாக பேசலையோன்னுட்டு. சொல்லுங்க மேடம்னு. கல்யாணிமா சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். எப்படா இந்த கெஸ்ட்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணேன். போன உடனே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, அது வந்து மறக்கவே முடியாது என்னால். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் மேடம் வந்து எப்போவுமே இது வரைக்கும் எனக்கு குறை சொன்னதே இல்லை.
ஒரு சின்ன விஷயம்னா கூட குறை சொன்னது இல்லை, இது நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம், அது அப்படி பேசிக்கலாம் சொன்னதே கிடையாது. அப்ரிஷியேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அது வந்து எனக்கு என்ன ஒரு பயம்னா, அவங்க பண்ணுறதை விட நம்ம கொஞ்சம் இதுவாக நல்லா பண்ணணுன்ற ஒரு பயத்திலே பண்ணுவேன் நான் இப்போவும் சரி. அதனால எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேசும்போது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க சரியாக பேசலை அப்படின்னு நம்மளை யாரும் ஒரு மாதிரி பேசிடக்கூடாது, டிஃப்ரெண்ட்டே தெரியக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் பார்த்து பார்த்து எஃபர்ட் போட்டே இருக்கணும். இவங்களுக்கும் அப்படிதான், சாந்தி வில்லியம்ஸ்க்கும் அப்படிதான். மெட்டி ஒலியிலலாம் பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு. அப்போல்லாம் ராத்திரி 1 மணி 3 மணிக்கெல்லாம் டப்பிங் போய் பேசியிருக்கோம். மழை வெயில் எதையுமே பார்க்க முடியாது. மழை அப்படியே தண்ணி ஓடும். அது பேர் என்ன, வள்ளூர் குளத்துக்கிட்ட அங்கே தான் ஸ்டுடியோ. அங்கே போகிறதுக்கே நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் போகணும் நம்ம. தண்ணியே அவ்வளோ இருக்கும். ஆமாம். அங்கே போய் பேசிட்டு ராத்திரி 3 மணி வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம். நாங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய. அதே மாதிரி ஏவிஎம்லேயும் வந்து சொர்க்கம்னு சீரியலில் வந்து குயிலிமாக்கு பேசியிருக்கேன். அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி இந்த ஆர்டிஸ்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அவங்க நடிக்கிற சீரியல்ஸுமே வந்து கண்டிப்பா இவங்க மேடம் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஏதாவது ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன கல்யாணிமா கூப்பிட்டாங்களா அப்படின்வாங்க. இல்லையே மேடம், இது வரைக்கும் எதுவும் ஃபோன் வரல அப்படின்னு. அப்படியா அப்படின்வாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ஏதோ கம்பெனிக்காரங்களே என்னங்க வந்து மேடம் நீங்கள் நான் என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு தான் கல்யாணிமா இருக்காங்களே அவங்கள பேசுவீங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. நம்ம கேரக்டர் எப்படி நம்ம இது பண்ணினாலும் அவங்க அது கரெக்டாக பெஸ்ட். அதே மாதிரி நான் வந்து பைலட் பேசிட்டேன் அப்படின்னாக்கா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்தது, பேசினேன் மேடம் அப்படின்னுவேன். ஆமாம் கல்யாணிமா, இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும், அந்த கேரக்டருடைய இதெல்லாம் சொல்லிடுவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே. அது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிறது தான். இவங்களும் அப்படி தான். சாந்தி வில்லியம்ஸும் வந்து எனக்கு கல்யாணிமா தான் பேசணும்னு சொல்லிடுவாங்க கண்டிஷனாக. 2 பேருமே. அவங்க சாந்தி வில்லியம்ஸ் கல்யாணிமா பேசலைன்னா நான் நடிக்கலைன்னே சொல்லிடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கான ஒரு அவங்க சொல்லிடுவாங்க. ரேப்போ இருக்கு. ஆமாம், அவங்களே சொல்லிடுவாங்க. அதையும் என்கிட்டயும் சொல்லுவாங்க, நீங்க பேசலன்னாக்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லுங்க கல்யாணிமா, நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், நானே விலகிறேன்ற மாதிரி. ஆமா சொல்லிடுவாங்க. ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற அப்கமிங்லாம் வர நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆகணும், நானும் ஒரு வாய்ஸ் ஆக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து சரியாக லைக் இந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டா நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணலாம் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? என்ன பழைய ஆர்டிஸ்ட்டுங்க பேசுகிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு இது பண்ணி. இப்போ வர்றவங்களாம் நல்லாவே பேசுகிறாங்க, நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வர பசங்க ஓரளவு சூட்டிக்கே புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா ஸ்பீடாக கற்றுக்குறாங்க. நாங்களாமாவது கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, படம் மட்டும்தான் இருந்தது அப்போல்லாம் சீரியல் கிடையாது, டிவி கிடையாது. அதனால வெறும் படங்கள் பண்ணதுனால இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வர வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி இந்த கேரக்டர் நம்ம பேசியிருக்கலாமோ, நம்ம பேசினா எப்படி இருக்கும் நம்ம யோசிப்போம், ஆசைப்படுவோம், பட் அது நடக்காது. இப்போ வந்து அப்படி கிடையாது. சீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீரியல் ஓடுது. அதில் யார் வேணாலும் எந்த கேரக்டர் வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதனால ஒன்றும் இப்போ வர்ற பசங்களாம் நல்லாவே ஓரளவு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்த்த சூப்பர் உமன் யார் மேம் உங்களோட லைஃப்பில்? அனுராதா, டப்பிங் ஆர்டிஸ்ட் அனுராதா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வாய்ஸு. வேரியேஷன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். இன்னும் சொல்கிறேன், அவங்க அளவுக்குலாம் நல்லா ஒன்றுமே கிடையாது, நல்லா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹேமமாலினியும் பேசுவாங்க, நல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஓகே. இந்த போட்டி எதுவுமே இருக்காது? அதெல்லாம் கிடையாது, போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு கிடைக்கிறத அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுறாங்க, போயிட்டுருக்கு. சிறப்பு மேம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, லைஃப்பை பற்றி, நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி. அடுத்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து லைக் எப்படி மேம், வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கீங்களா, இல்லை இப்போ நீங்கள் பண்ணுற அந்த 4 சீரியல்ஸ் இது மட்டும்தான். நான் ரொம்பலாம் இது பண்ணுறது கிடையாது, கமிட் ஆகிறது இல்லை. ஏன்னா அளவோட வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப எல்லாத்துலேயும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாய்ஸ் வந்து இது இல்லாத போயிடும். ஓகே, அதோடைய வேல்யூ தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம பேசுகிறோன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம இந்த வாய்ஸ் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுவாக இருக்குது. இதுவே நான் வந்து பேர் என்ன, சிறகடிக்க ஆசைக்கே நான் பயந்து தான் ஒர்க் பண்ணேன். அது இன்னும் கடவுள் புண்ணியத்தில் கிளிக் ஆகிடுச்சு, அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. சிறப்பு. அதனால் ரொம்பலாம் அவங்களுக்கு இவங்களுக்கு நான் பேசுகிறேங்கலாம் போயெல்லாம் நான் எது கேட்குறதில்ல. நான் என்ன தேடி வந்தால் நான் பேசுவேன். அதுவும் நான் பேசக்கூடிய கேரக்டர் மாதிரி இருந்தால் தான் பேசுவேன். சும்மா ஏனோ தானன்னு வந்து போகிறதெல்லாம் பேசுறது கிடையாது. ஒரு ரன்னிங் கேரக்டராக இருக்கணும். என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இது வந்துட்டோம். இனிமேலும் நம்ம எங்கள் பையெல்லாம் வந்து நீங்கள் டப்பிங்கே போக வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. பட் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும்
நான் டப்பிங் பண்ணிட்டு இருப்பேன்னு சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் நான். உங்களுடைய முயற்சிகள் தொடரணும், நீங்க பண்றது வெற்றி அடையணும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றிப்பா. பெஸ்ட்டாக அனைத்திலும் பெஸ்ட்டாக அந்த ஆம்பர் அவங்க உங்களுக்காக ஆம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you. Brista Premium Women's Wear. Let your body love it. Brista.